நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜோதிஸ் லைஃப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது எளிமையாக எப்படி ஓட்ஸில் பால் தயாரிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது தயாரிக்கிறதுக்கு நான் 1 கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் குளிர்ந்த தண்ணி போட்டு இதில் நம்ம நல்லா மைய அரைக்கணும். இது கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த ஓட்ஸ் நல்லா உங்களுக்கு மாவாக நல்லா மஞ்சிரும். இதுக்கு இனிப்புக்கு நான் இன்றைக்கி தேங்காயில் செஞ்ச ஒரு தேன் இதை நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு தேவையானா நீங்கள் சர்க்கரை இல்லை ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து நீங்கள் மறுபடியும் இதை அரைக்கணும். இதை வடிகட்டுறதுக்கு நீங்கள் துணி பயன்படுத்தலாம். நான் ஒரு நெட் மாதிரி இருக்கிற ஒரு துணி தான், மஸ்லின் கிளாத் தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வீட்டில் எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். சுத்தமான டவல் கூட பயன்படுத்தலாம். இதை போட்டு நல்லா வடிகட்டி கட்டியான பால், தண்ணி சேர்க்காத பால் நம்ம முதல்ல எடுக்கணும். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிய தான் உள்ளேருந்து பால் நிறையா கிடைக்கும் நமக்கு. ஸோ பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பால் பிழிஞ்சு எடுத்த அந்த ஓட்ஸ் கூட நம்ம வீணாக்க வேண்டாம். நீங்கள் ஓட்ஸ் ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். தேன் கலந்து இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது கூட சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் குக்கீஸாக கூட தயார் பண்ணலாம். இதை வீணாக்க தேவையில்லை. இந்த பால் வடிகட்டின பாலில் நான் மறுபடியும் வடிகட்டுறேன். ஏன்னா ஏதாவது ஒரு சில அந்த ஓட்ஸ் நம்ம அரைச்சது அதில் தங்கியிருக்குமோன்ற காரணத்துக்காக நான் இதை மறுபடியும் வடிகட்டுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடலாம். ஸோ கெட்டியான நல்ல ஓட்ஸ் பால் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக இதை தயாரிக்கலாம். இதை வெளியில் அதிக விலைக்கு நம்ம வாங்குகிறோம். இன்றைக்கி நான் இதில் ஒரு காஃபி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதில் சர்க்கரையும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஐஸ் காஃபி தான் நான் அதில் கலக்க போகிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். கெட்டியான பால் நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு அந்த தயாரித்த டிகாக்ஷனை இதில் ஊற்றி நம்ம குடிக்கலாம். ஸோ சுலபமாக வீட்டிலே செய்யக்கூடிய ஓட்ஸ் பால் நம்மளே செய்யலாம். இதை நீங்கள் காஃபியாகவும் குடிக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை 2-3 நாள் வச்சுருந்து இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இது கெட்டு போகாது. 1 வாரம் வரைக்கும் இருக்காது. இது 2-3 நாளில் நீங்கள் இதை பயன்படுத்திடணும். அப்பப்போ நீங்கள் இதை சுலபமாக செஞ்சுக்கலாம். வெளியில் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.